வர பேராச்சியம் தான் என்னன்னு சொன்னால் யூக்கரியா. சரியா, யூக்கரியா. இந்த யூக்கரியாவை வந்து சேர்ந்த அங்கிகளுக்கு நாங்கள் சொல்கிற பெயர் யூக்கரியோட்ராக்கள்னு சொல்கிறோம். சரியா, யூக்கரியோட்ராக்கள்னு சொல்லி இவங்களுக்கு வந்து திட்டமான கரு ஈக்குது. நாங்கள் அங்கால பார்த்தோம் பாக்டீரியாவுக்கும் ஆக்கியாக்கும் திட்டமான கரு இல்லை, ஆனால் இந்த யூக்கரியாவில் திட்டமான கரு ஈக்குது. அது வந்து 1வது பாயிண்ட். சரியா, அடுத்தது வந்து இந்த காலத்தில் பூமியில் வாழ்கிற முதன்மையான அங்கிகளும் யார்? இந்த யூக்கரியோட்ராக்கள் தான். சரியா, அடுத்து வந்து இதுகள் வந்து நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தூண்டுட்பேரை காட்டாது. அப்போ நுண்ணுயிர் கொல்லிகளை பயன்படுத்தி இதை அழிக்க முடியாது. 3வது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து இதை 4 ராச்சியங்களாக பிரிக்கலும். இந்த யூக்கரியாவை இன்னும் 4க்கு பிரிக்கலும். யார் யாருன்னு சொன்னால், ஒன்று புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா ராச்சியம் புரோட்டிஸ்டா. அடுத்தது ராச்சியம் ஃபங்கை. அடுத்து ராச்சியம் பிளான்டே. அடுத்தது ராச்சியம் அனிமாலியான்னு சொல்கிறேன். சரியா, புரோட்டிஸ்டான்னு சொன்னால் புரோட்டோசோவா உள்ளாக்கள் எல்லாம் வரப்போகிறாங்க. ஃபங்கைன்னு சொன்னால் ஃபங்கஸ் உள்ளாக்கள் எல்லாம் இல்லை வரப்போகிறாங்க. பிளான்ட்னா என்ன? தாவரங்கள் எல்லாம் வரும். அனிமாலியாண்டா எனிமல்ஸ் எல்லாம் வரப்போகுது. சரியா, அவ இந்த யூக்கரியாவை இப்படி 4க்கு பிரிக்கிறாங்க. சரிதானே? இதில் 1வது நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் புரோட்டிஸ்டாவை பற்றி. இந்த புரோட்டிஸ்டா ராச்சியத்தில் வந்து திட்டமான கரு வந்து காணப்படும். யூக்கரியோட்ரால் எல்லாமே திட்டமான கரு வைக்கிறப்போ இதுலேயும் காணப்படும் திட்டமான கரு. சரியா, அடுத்த பாயிண்ட் வந்து தனிக்கலமாகவும் இருக்கும். எப்படி இருக்கும்? பல்கலங்களாகவும் காணப்படும். சரியா, அடுத்தே வந்து இது தண்ணி உள்ள சூழல்களில், நீருள்ள சூழல், எந்த சூழலாக இருந்தாலும் நீருள்ள சூழலில் வந்து இது வாழக்கூடியது. அடுத்த பாயிண்ட் வந்து இது ஒளித்தொகுப்பும் செய்யும். இதில் சில வகைகள் ஒளித்தொகுப்பு செய்யும். பச்சை அல்கா, இந்த புரோட்டிஸ்டாவில் தான் இந்த பச்சை அல்காவெல்லாம் வர. இந்த பச்சை அல்கா இப்போ ஒளித்தொகுப்பு செய்கிறதுக்கு யார் தேவை? பச்சையம் தேவை. பச்சையம் இருந்தால் ஒளித்தொகுப்பு என்ன செய்யும். சரியா, அப்போ இந்த இதில் வர இந்த அல்காக்கள் என்ன செய்யும்? ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த புரோட்டிஸ்டாவில் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியது வருது. சரியா, இதில் வந்து சிலது மட்டும் பிறப்போசனை. இப்போ எல்லா புரோட்டிஸ்டாவும் என்னது ஒளித்தொகுப்பு செய்தா? இல்லை, சில புரோட்டிஸ்டா மட்டும் பச்சை கலராக இருக்கிறது. அது இல்லாமல் மீதி உள்ள புரோட்டிஸ்டாவெல்லாம் மிகுது, புரோட்டோசோவாவெல்லாம் மிகிற அவங்க இப்போ இந்த மீதி உள்ள இந்த புரோட்டிஸ்டா குரூப்பில் வராக்களிக்கிறாங்களே அவங்க ஒளித்தொகுப்பு செய்யாதவங்க இருக்கிறாங்க. ஒளித்தொகுப்பு செய்கிறாக்களுக்கு என்ன பேர்? தட்போசனி. ஒளித்தொகுப்பு செய்யாதாக்கள் பிறப்போசனி. அப்போ சில பேர் பிறப்போசனிகளாகவும் இருப்பாங்க. சரியா, அடுத்தது வந்து உதாரணம் பச்சை அந்த அல்கா உதாரணம். சரியா, வேறு என்ன? புரோட்டோசோவா இதுக்கான உதாரணம். சரியா, இதெல்லாம் வந்து இந்த புரோட்டிஸ்டா குரூப்பில் வரக்கூடிய ஆக்கள். சரியா, இதில் இந்த புரோட்டிஸ்டாவால் மனுஷனுக்கு என்ன முக்கியத்துவம்? சரியா, அடுத்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு தண்ணிக்கு தானே, தண்ணிலுக்கும் தாவரங்கள் நிற்குமா இல்லை அப்படின்னா தண்ணிலுக்கும் இந்த அல்காக்கள் எல்லாம் வைக்கும். பச்சை கலர் அல்காக்கள் நிற்கும். அப்போ இவங்க என்ன செய்வாங்க? இவங்க தான் முதலான உற்பத்தியாளர்களாக தண்ணியில் வந்து தொழிற்படுற. உதாரணத்துக்கு உணவு சங்கிலி ஒன்று எடுத்துக்கொண்டோம்னா இது புல்லு, அதை போய்ட்டு ஒரு வெட்டுக்கிளி தின்னும். அந்த வெட்டுக்கிளியை பிடிச்சி ஏதாச்சும் ஒரு பறவை ஒன்று தின்னு வைங்களே. அப்போ இதில் முதலாவது வாரது எப்பயுமே யார்? தாவரம். சரியா, அதே மாதிரி நீர் சூழலில் வர உணவு சங்கிலியில் முதலாவது உற்பத்தியாளராக வாரது இந்த புரோட்டிஸ்டா தான். சரியா, அடுத்தது வந்து ஃபங்கஸுக்களுடன் சேர்ந்து இவங்க என்ன செய்கிற? இலைக்கண்களை தோற்றுவிக்கிறாங்க. இலைக்கண்களை தோற்றுவித்தல். அடுத்தது வந்து இந்த பாக்டீரியாவை வளர்க்குறதுக்கு செய்கிற பாக்டீரியாக்களை ஒரு இடத்துல வச்சு வளர்க்குறதுக்கு வளர்ப்பூடகம் செய்வாங்க. அந்த வளர்ப்பூடகம் செய்கிறதுக்கு ஏகார்ன்னு சொல்கிற இதை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த புரோட்டிஸ்டா பயன்படுத்தப்படுது. அடுத்து ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்கிற நேரம் எல்ஜீனிக் அமிலம்னு சொல்லி ஒன்று பயன்படுத்தப்படும். எல்ஜீனிக் அமிலம் அது இந்த புரோட்டிஸ்டா குரூப்பால் தான் செய்யப்படுது. அடுத்து வந்து சில வகை புரோட்டிஸ்டாக்கள் வந்து நோயை ஏற்படுத்தும். யார் நோய்? என்னென்ன நோய் வர? மலேரியா வர, நெலும்பு கடிச்சு என்னதுன்னு சொன்னால் இந்த புரோட்டிஸ்டான்னு சொல்கிற அந்த புரோட்டிஸ்டாவில் உள்ள அந்த நுண்ணங்கியை நெலும்பு தூக்கிட்டு வந்து என் உடம்புக்கு போடுறா. இதுதான் மலேரியா. சரி, அந்த மலேரியா வருது, தூக்க வியாதி, இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் வருது, அடுத்து அமீபா வயிற்றுளைவுன்னு சொல்லி வருது. இதெல்லாம் வந்து இந்த புரோட்டிஸ்டாவில் வர நோய்கள். இந்த புரோட்டிஸ்டா குரூப்பாக இந்த புரோட்டோசோவாவால் வர நோய்கள் அமீபா வயிற்றுளைவு, மலேரியா, தூக்க வியாதின்னு வச்சுக்கோங்க. சரி, என்னென்ன பாயிண்ட் பார்த்தேன் புரோட்டிஸ்டாவில்?
திட்டமான கரு காணப்படும். அடுத்த பாயிண்ட் தனிக்கலமாய்க்கும் இல்லாட்டி பல்கலங்களாக காணப்படும். அடுத்த பாயிண்ட் எப்படி வேறு எப்படி பார்த்தோம், நீர் உள்ள சூழல்களில் கூடுதலாக வாழக்கூடியது. அடுத்தது நிறைய பேர் ஒளித்தொகுப்பு செய்வாங்க, சிலது பிறப்போசணிகளாக வைப்பாங்க. ஒளித்தொகுப்பு செய்கிறேன்னு சொன்னால் தட்போசணி, அப்போ அவங்க மீதி ஒளித்தொகுப்பு செய்தாக்கள் பிறப்போசணிகளாக காணப்படுவாங்க. உதாரணம் அல்கா, புரோட்டோசோவாவெல்லாம் இதுக்கான உதாரணம். இதில் முக்கியத்துவம் என்னது, நீரில் உள்ள உணவு சங்கிலியிடம் முதலாவது உற்பத்தியாளராக தொழிற்படுறது இந்த புரோட்டிஸ்டாக்கள். அடுத்தது ஃபங்கஸ்களோட இணைஞ்சு என்ன செய்தவங்க, இலைக்கண்களை தோற்றுவிக்கிறாங்க. அடுத்து பாக்டீரியாவை வளர்க்குற அந்த வளர்ப்புடன் கல்ச்சர் மீடியான்னு சொல்கிறேன், அதை செய்கிறதுக்கு ஏகார் தேவை. இந்த ஏகாரை செய்கிறதுக்கு இந்த என்னது புரோட்டிஸ்டாக்கள் வந்து தேவைப்படுது. ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அல்ஜீனிக் அமிலம்க்கு தேவைப்படுது. அடுத்து நோய் வருது, அமீபா வயிற்றுளைவு, மலேரியா, தூக்கவியாது. சரியா? அடுத்து வந்து சில இந்த புரோட்டிஸ்டாக்களுக்கு தான், அந்த புரோட்டிஸ்டாக்களோட வந்து கலரை வச்சு கொண்டு தான் வந்து நிறைய பேரை வேறுபடுத்துகிற. சரியா? அந்த பாயிண்ட் சும்மா என்ன வச்சுக்கோங்க. சரியா? இவ்வளோ தான் புரோட்டிஸ்டா.